கிறிஸ்து நமக்குள் வருகிறாரோ, என்று நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு வேறுபட்ட வாழ்க்கையாய் எல்லார் கண்களுக்கும் அற்புதமாய் காணப்படுகிறது. சென்னையில் ஒரு தடவை ஒரு புதிய ஆலயத்தை திறக்கும்படி என்னை அழைத்திருந்தார்கள். அது ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே அந்த இடம். நான் வருகிறேன் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த தெருவுக்குள் கூட நுழைய முடியாதபடி அவ்வளவு கூட்டம். ஆலயத்திற்குள்ளும் வெளியேயும் கூட்டம், தெருவிலும் கூட்டம். நானும் காரில் இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். 1 இன்ச் இடமில்லை உள்ளே போவதற்கு. அப்பொழுது ஒரு பாதிரியார் ஒருவர், நல்ல உயரம், 6 அடி உயரம் இருப்பார். அதே விதமாக தலையிலிருந்து கால் வரை நன்றாக உருளையாக முழுவென்று இருந்தார். வெள்ளை அங்கேயே போட்டு கொண்டு வந்தார். அங்கிள், நீங்க வாங்க என்று சொன்னார். என் கரத்தை பிடித்து கொண்டார். தரன்னு இழுத்துட்டு போனார். இந்த பக்கம் அந்த பக்கம் வர்றவங்களெல்லாம் இந்த பக்கம் ஒரு தள்ளு, அந்த பக்கம் ஒரு தள்ளு என்று உள்ளே கூட்டிக் கொண்டு போனார். உள்ளே அதே மாதிரி தள்ளிக்கிட்டு போனார். இவர் வாராருன்னு உடனே எல்லாரும் எந்திரிச்சு இடம் விட்டுட்டாங்க. சேர்ல போய் டொங்குன்னு உட்கார வச்சாரு என்ன. நான் அவருக்கு நன்றி